வறுமையில் இருந்த ஒரு ஏழை விவசாயி கடவுளிடம் எனக்கு பணம் வேண்டும், அப்படி என் வறுமை போகணும்னு சொல்லி கடவுளிடம் வேண்டிக் கொண்டு இருந்தாராம். கடவுள் அவர் முன்னாடி தோன்றி உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டாராம். அதுக்கு அந்த விவசாயி எனக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதை கேட்ட கடவுள் என்ன பண்ணாராம், பக்கத்தில் இருக்கிற பண மூட்டை எடுத்து அவர் கையில் கொடுத்தாராம். அந்த விவசாயி அந்த பணத்தை எல்லாம் எண்ணி பார்த்து 1,00,000 ரூபாய்க்கு மேலே 1 ரூபா மட்டும்தான் இருந்துச்சான். அப்போ திரும்ப கடவுளோட கேட்டாராம், நீ என்ன கேட்டியோ அதை தான் உனக்கு வரமாக கொடுத்துருக்கேன், இதை வச்சு நீ பொழைச்சிக்கோன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்திடம் கேட்கும் போதோ எப்படி கேட்கணுன்னா, நமக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிறத தெளிவாக கேட்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ காலத்துக்குள்ளே அது வேணுங்கிறதையும் தெளிவாக கேட்கணும். அப்புறம் அந்த பணத்தை நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க, கார் வாங்கவோ, பைக் வாங்கவோ, இல்லை ஏதாவது ஒரு வீடு வாங்கவோ, உங்களுக்கு ஏதோ ஒரு செலவு இருக்கோ அதை அந்த காரணத்தோடு கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த பணம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரியும் அந்த விஷயம் உங்களுக்கு நடந்த மாதிரியும் நீங்கள் கற்பனையில் டெய்லியும் அந்த கற்பனையான எண்ணங்களோடு நீங்கள் நடந்த மாதிரி பார்க்கணும். இதை காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நேற்று நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற காரியம் 100% கண்டிப்பாக நடக்கும். இது என்னோடய அனுபவத்தில் நான் இதை அனுபவிச்சிருக்கேன். அதனால் அது ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இந்த தெளிவோடு நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க. அடுத்தடுத்து வர வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.